கலியுகத்தில் நடக்கும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? போகரின் சீடரான கோரக்கரின் வார்த்தைகள் சந்திரரேகை 200 என்ற நூலிலிருந்து. வீடியோ பார்ப்பதற்கு முன்பு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு கோடன்ட் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நிறபேதங்களும் சாதி மத பேதங்களும் நிறைய உண்டாகும். பெண் மக்களே நிறைய பிறப்பார்கள். ஆண் மக்கள் பெண் மக்களை விட குறைந்தே பிறப்பார்கள். பெண்ணாசையால் முறைமை கேட்டு யாருடனும் யார் வேண்டுமானாலும் சேர்வார்கள். மூத்த பெண்களுடன் இளவயது ஆண்கள் சேர்வார்கள். இப்பூமியில் நன்மக்கள் 101 பிறப்பதே மிகவும் அரிதாக இருக்கும். நாளாக நாளாக கலியின் கொடுமைகள் ஓங்கி வளர்ந்து நிற்கும். மனிதர்களின் உயரம் குறைந்து குட்டையாக ஆவார்கள். மனிதர்களின் ஆயுளும் குறைந்து 100 ஆகிவிடும். கமலப்பட்டம் எனும் ஊரில் வைணவ தத்தன் எனும் அந்தணரின் வீட்டின் கொல்லைப்புறத்தில் உள்ள புன்னை மரத்தின் கீழே தான் கலிபுருஷன் தோன்றுவான். கலியுகம் முற்றிடும். அந்த நாட்களில் நமது நாட்டில் அநேக விதமான பஞ்சங்களும் துன்பங்களும் பெருகி நடக்கும். ஆகாயத்தில் பற்பல களங்கங்கள் உண்டாவதை காணலாம். மிக அதிசயமான வால் நட்சத்திரம் தோன்றி வெட்ட வெளியில் பிரகாசிக்கும். அதிலிருந்து கிளம்பும் ஒளி வால் போல் நீண்டு சந்திரன் மேல் நிற்கும். சூரியனின் வெப்பம் மிக அதிகமாகி புது புது நோய்கள் உண்டாகி மனிதர்கள் மாழ்வர் கதிரவனிடமிருந்து கொடும் வெப்பமும் இரவில் கொடும் பனியும் கொட்டி தீர்க்கும். கற்பனைக்கு எட்டாத பல அதிசயங்கள் வானில் நடக்கும். சந்திரன் பூமிக்கு மிக தாழ்ந்து நிற்கும். யானை மண்டை ஓடு போல் மிக பெரிய உருவங்களும் அரூபங்களும் சந்திரன் மேல் தோன்றும். கால நேரங்கள் மாறி ஒரு நாள் பொழுது 3 மாத்திரை அளவே ஆகி எப்பொழுதும் இருள் சூழ்ந்திருக்கும். வடதேசங்களில் கடல் பொங்கி அழிவுகள் ஏற்படும். மேலும் நெருப்பு வெடிகளால் இரத்த மழை கொட்டி நாடே சீரழியும். கலியுகத்தில் தானம், தர்மம், பொறுமை, தயை, ஆயுள், தேகபலம், ஞாபகம், அன்பு ஆகியவை நாளுக்கு நாள் குறையும். கலியில் பணம் உள்ளவனே மேலான குலத்தில் பிறந்தவன் என கருதப்படுவான். பலம் உள்ளவன் எவனோ அவன் மட்டுமே எது தர்மம், எது நியாயம் போன்றவற்றை தீர்மானிக்கும் இடத்தில் இருப்பான். மனம் செய்து கொள்பவர்கள் அவரவர் சொந்த விருப்பத்தின்படியே இயங்குவார்கள். நன்மை தீமைகளை ஆராய மாட்டார்கள். குலம் மறைந்து போகும். மனிதர்கள் அவர்களின் குணங்களைக் கொண்டு சிறந்தவர்களாக போற்றப்பட மாட்டார்கள். அதிகமாக பேசினாலே மனிதன் என்ற புகழை அடைவான். ஏழையாக இருப்பவர்கள் பலிபாவங்களுக்கு ஆளாவார்கள். எதுவும் கிடைக்காமல் வாழ்வதா சாவதா என்னும் நிலைக்கு செல்வார்கள். மனிதர்கள் அதிக உணவு பிரியர்களாகவும் காமவெறி அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். பெரும்பாலும் திருமணம் என்பது தேவையற்றதாகும். ஸ்திரீகள் வெட்கமில்லாதவர்களாகவும் கடுஞ்சொல் பேசுபவர்களாகவும் திருட்டுத்தனம், மாயை, பிடிவாதம் அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மனிதர்கள் பூமியை தங்களுடையது என்று சொல்லிக் கொள்வார்கள். அதன் மீது தன் ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். பூமியை சொந்தம் கொண்டாட தந்தையுடன் சண்டையிடுவார்கள். சகோதரர்கள் அடித்துக் கொள்வார்கள். வீட்டின் அருகில் இருக்கும் கோவிலை விட தூர தேசத்தில் இருக்கும் கோவிலே புண்ணிய ஸ்தலமாக கருதப்படும். புகழுக்காக மட்டுமே தானங்கள் செய்யப்படும். முடி வளர்ப்பு முக்கிய பொருள் ஆகிவிடும். தைரியமாக பேசுபவனே சபைக்குரியவனாக கருதப்படுவான். திருடர்கள், கருணையற்றவர்கள் மற்றும் அயோக்கியர்கள் போன்றவர்களே அரசனாக இருப்பார்கள். குடிமக்களுடைய பணங்களை அரசர்களை திருடிக் கொள்வார்கள். அவர்களால் அவதிக்குள்ளாகி மக்கள் மலைகளிலும் காடுகளிலும் ஒளிந்து வாழ நேரிடும். பருவ காலங்கள் மாறிப்போகும். குடிமக்களை காப்பதை அரசர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள். அவர் பொன் பொருளை அடைவதிலேயே குறியாக இருப்பார்கள். மக்கள் குளிர், காற்று, வெயில், மழை, பசி, தாகம், வியாதி, கவலை, துன்பம் இவைகளால் கஷ்டப்படுவார்கள். கலியுகத்தில் 20-30 வயதே பரமாயிலாகும். பசு மீது இருக்கும் பக்தி குறையும். பசுக்கள் பாலிலும் உருவத்திலும் கலை இழந்தது போல் ஆகிவிடும். கறக்காத பசுவை பாதுகாக்கவோ வளர்க்கவோ விரும்ப மாட்டார்கள். பெரும்பாலும் சந்நியாசிகள் எல்லாம் குடும்பஸ்தர்கள் போலவே நடந்து கொள்வார்கள். பணத்திலேயே மிக்க ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள். சொந்த தந்தை சகோதர சகோதரிகளிடம் பிரியம் வைக்க மாட்டார்கள். மரங்கள் எல்லாம் வன்னி மரங்களாக இருக்கும். மேகங்களில் மின்னல்கள் அதிகமாக இருக்கும். வீடுகள் மகிழ்ச்சியற்று சூனியமாகவே காட்சியளிக்கும். எங்கெங்கும் மக்கள் துன்புறுதலை கண்டு சாதுக்கள் கூட்டம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வார்கள். அவர்கள் மீது வெள்ளையர்கள் கோபம் கொண்டு பக்தர்களை சிறை கொள்வார்கள். பக்தர்கள் செகதீசனை பூஜித்து கூவி அழைப்பார்கள். பிரளயம் காலம் போல் பூமி பிளந்து பூகம்பங்கள் ஏற்பட்டு மக்கள் மயங்கி மடிவார்கள். ஆனால் கலிகாலம் முடிந்த பின் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதை பார்ப்போம் வாருங்கள். கலிகாலம் 5000 ஆண்டுகளுக்கு பின் நல்ல எண்ணங்கள் உண்டாகி சாதி மதங்கள் எல்லாம் ஒழிந்து மனிதகுலம் யாவும் ஒன்றே என்ற நிலை உருவாகும். சந்திரன் தேய்வதோ வளர்வதோ இன்றி முழு நிலவாகவே ஒளி வீசும்.
5000 ஆண்டுகளுக்கு அப்பால் சூரியன் வெப்பம் அதிகமாகி பகல் பொழுது அதிகரித்து இப்பூலோகம் முழுவதும் சூரிய ஒளி பொலிவாக திரண்டு நிற்கும். பொய்களை மெய்யாக்கும் மனிதர்களின் அகங்காரம் அழிந்து போகும். தர்ம நெறிகளுடன் நன்மக்கள் வாழ்ந்து சித்தனாகவும் ஞானியாகவும் விளங்குவர். இவ்வுலகில் தானங்களும் தர்மங்களும் சிறப்புடன் நடைபெறும். தத்துவ ஞானங்களும் விஞ்ஞானங்களும் யோகமும் நிறைந்து விளங்கும். இத்தரணியில் மாந்தர்கள் பல வர்ணமாக இருப்பர். ஏக சக்கராதிபத்தியம் ஏற்பட்டு குறைவின்றி இருந்து 82,000 ஆண்டுகள் வரை நடக்கும். நவரத்தினங்கள் விளைந்து நாட்டில் செல்வங்கள் உண்டாகும். மக்கள் பூரணமாய் ஆயுளுடன் வாழ்வார்கள்.